ஹாய் மக்களே, எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? கர்த்தருடைய கிருபையும் அவருடைய இறக்கத்தில் நான் நல்லா இருக்கிறேன் மக்களே. அதாவது மக்களே, இந்த சென்னையில் நடந்த இந்த ஒரு வன்கொடுமை மக்களே, அந்த பொண்ணு அந்த பையனும் எங்கேயோ பேசியிருக்க பல்கலைக்கழகத்தில், அந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த ஒரு இன்சிடெண்ட்டு தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன் மக்களே. அந்த பொண்ணு எத்தனை மணிக்கு அவன் எப்படி உள்ளே வந்தான், அந்த பொண்ணு எப்படி போச்சு, அத்தனை கண்காணிப்புக்கும் அத்தனை கேமராங்களுக்கும் தெரியாமல் இந்த பிள்ளை போய் அங்கே பேசிகிட்டு இருந்தது. இதை யார் வெளியே சொன்னாங்க, வெளியிருந்து எப்படி உள்ளே வந்தாங்க, இதெல்லாம் கேள்வி இருக்குல்ல மக்களே. ஆனால் இத்தனை நடந்தாலும் கூட இப்போ பெரிய இது கொடுமை நடக்குதுன்னா இதை எவனுமே கண்டுக்காமையாக இருந்திருப்பானுங்க. எப்படி அந்த வெளியிருந்து உள்ளே வந்துட்டானுங்க, அவனுங்களுக்கு எப்படி ட்ரிப்பு கொடுத்தாங்க, யார் அவனுக்கு தெரியப்படுத்தினானுங்க, இவனுக்கு 2 பேர் பேசிகிட்டு இருக்கிறாங்கன்னு. சாதாரணமாகவே மக்களை நான் ஒன்று சொல்கிறேன் பாருங்கள். எங்கே கொஞ்சம் இருட்டாக இருந்தாலும் ஒரு பிள்ளையும் ஒரு பையனும் அங்கே நின்று பேசிகிட்டு இருக்கிறாங்க. என்ன பேசுகிறாங்க, அவங்க உட்காந்துட்டு சும்மாவாக பேசிகிட்டு இருக்கிறாங்க மக்களை. அது என்ன நம்ம சொல்கிறதுக்கு வாய் குசுது. ஏன்னா அந்த மாதிரி நம்ம அது தேவையில்லை நமக்கு. அந்த மாதிரி ஒவ்வொரு பிள்ளைங்களுக்கும் பாதுகாப்பு இல்லைன்னு தெரியும். காதலனுங்கனாலேயே பாதுகாப்பு இல்லை. காதலிக்கிறீங்களா, ஒருத்தர் பேசிக்கங்க, நான் வேண்டான்னு சொல்லலை. பகலில் ஒரு வெளிச்சமான இடத்துல நின்று பேசுங்க. பேசிவிட்டு அப்புறமா நீங்கள் எங்கேயோ போய் சுற்றுறீங்களா, சுற்றுங்க, வேண்டான்னு சொல்லலை. எல்லாம் முடிச்சுட்டு தன்னோட பாதுகாப்போடு நீங்கள் இருங்க. பாதுகாப்போடு வீடு போய் சேருங்க. பாதுகாப்பான இடத்துல இருங்க. உங்கள் அம்மா அப்பா அவ்வளோ பணம் செலவு பண்ணி அந்த இடத்துல சீட்டே கிடைக்காதாம்மா, அவ்வளோ பெரிய இடத்துல அவங்களுக்கு சீட்டு வாங்கி கொடுத்து படிக்க வச்சா, இந்த மாதிரி ஒரு காரியம் செஞ்சால் எந்த தாய் தப்புங்க தலைக்குனிவு இல்லாமல் இருக்கும். இப்போ அந்த பிள்ளைக்கு எந்த ஒரு தவறும் நடக்கலை. ஆனாலும் என்ன பண்ணிட்டானுங்க, அது சாதாரணமாக கற்பழிக்கு அவனுக்கு சாதாரணமாக அந்த பிள்ளை சீண்டுனாங்கன்னு தான் சொல்லப்படுது. அதாவது பாலியல் சீண்டினாங்கன்னு சொல்லப்படுது ஃபஸ்ட்டு. 2வது சீண்டி கிடச்சா அந்த பிள்ளைய புதரில் போட்டு அந்த பிள்ளையை சித்திரவதை பண்ணாங்கன்னு சொல்லுது. 3வது இன்னொரு அடுத்தடுத்து யூடியூப்பில் வருது, அந்த பிள்ளையை பாலியல் வன்கொடுமை பண்ணிட்டாங்கன்னு. அப்போ இந்த பிள்ளையோட வாழ்க்கை என்ன ஆகும், அது யாராவது யோசிக்கிறீங்களா? அந்த பிள்ளையோட வாழ்க்கையை சின்ன பின்னமாக்குறீங்க. உங்களுக்கு யூடியூப்பில் லைக் கிடைக்கிறதுக்கும் ஃபாலோஸ் கிடைக்கிறதுக்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த பிள்ளையோட வாழ்க்கையை கெடுத்து ஒன்றும் இல்லாமல் பேசி அதை பெருசு பண்ணி இதில் ஒருத்தவங்க கட்சிக்காரங்க இதில் கட்சி தலையிட்டு இந்த ஆட்சி சரியில்லை, அந்த ஆட்சிக்காரங்க ஒருத்தன் கையில் செல்ஃபோனை கொடுத்து நீங்கள் போய் இப்படி பண்ணுங்கடா, கத்திங்களை கொடுத்து நீங்கள் போய் வெட்டுங்கடா, நீங்கள் துப்பாக்கி கொடுத்து போய் நீங்கள் சுடுங்கடான்னு சொல்கிறாங்க. இவனுக்கு பண்ணுற அட்டுளையும் தாங்க முடிய மாட்டேங்குது. ஆம்பளைங்க அட்டுளையும் பண்ணுறானுங்க. போதை பழக்க வழக்கங்கள் அதிகமாகிடுச்சு. அது யாரோட குற்றம்? அது அரசாங்க குற்றமா? நீங்கள் பொதுமக்களாகி நீங்கள் தடுங்க. உங்களுக்கு தடுக்கிறதுக்கு எல்லாம் சக்தி இருக்குல்ல, தடுத்து நிறுத்துங்க. அதை விட்டு போட்டு நீங்கள் அது அப்படியே ஆகிப்போச்சு. இந்த ஆட்சியில் வந்துடுச்சு, அந்த எந்த ஆட்சியில் தான் வராமல் இருக்குது, எந்த ஆட்சியில் தான் நல்லா நடக்குது, எந்த ஆட்சியில் கொலை நடக்காமல் இருக்குது, எந்த ஆட்சியில் கற்பழிப்பு நடக்காமல் இருக்குது. 8 வயசு குழந்தைய 8 பேர் சேர்ந்து 8 நாள் வச்சு ஒரு கோயிலுக்குள்ளே வச்சு கெடுத்தானுங்க. அப்போல்லாம் யாருக்குமே செருப்பு அடிச்சுக்கல, சீவக்கட்டையில் அடிச்சுக்கல, யாருக்குமே ரத்தம் சூடாகலை. என்னென்னமோ ஒருத்தருக்குமே ஒன்றுமே ஆகலைங்க. அப்போ அந்த அளவுக்கு நடந்துச்சு. அந்த 8 வயசு குழந்தை, அந்த குழந்தை என்ன பாவம் செஞ்சுச்சு, அந்த குழந்தை என்ன செஞ்சிச்சு, அந்த பிள்ளைக்கு என்ன தெரியும்? அதுக்கெல்லாம் யாருக்குமே ரத்தம் சூடாகலாம். ஆனால் இப்போ பாருங்கள், ரத்தம் சூடாகிட்டு இருக்கு ஒவ்வொருத்தருக்குமே. அது என்ன தெரியல, ஒருவேளை இவங்க இருக்கப்பட்டவங்களா என்னன்னு இது அரசியலை அரசியலாக்கி இது ஒன்றும் இல்லை, அந்த பிள்ளையோட வாழ்க்கை கெடுக்குறாங்க.